உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், உங்கள் வீட்டில் கார் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரைனிங் முடித்த உடனே 2 நாள் உங்கள் வண்டியில் ட்ரைனிங் கொடுப்போன்னு சொல்லியிருக்கோம். அதுபடி இப்போ இன்னொரு பொண்ணுக்கு கியா வண்டி வச்சுருக்காங்க. அதில் கிளச் கிடையாது, ரிவர்ஸ் கியர் வித்தியாசமாக இருக்கும், 6 கியர் உண்டு. அந்த வண்டியை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரிவர்ஸ் கியரில் கேமரா பார்த்து ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலி காட்சியில் கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கோம். அதனால் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சொந்த வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வண்டி ஓட்டும்போது உடனே கிளாஸை முடிக்க முடியாது, கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும், 2 நாள் கிளாஸாக இருக்கும். அதனால் இதுலேயும் வீடியோவை 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா 2 பார்ட்டாக பாருங்கள். 2 பார்ட்டையும் பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி ஆகும். சரியா? வாங்க வீடியோ பார்க்க போவோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஓன் கார் ட்ரையல், அவன் சொந்த காரை ஓட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது கியா ஓன் கார். இதில் பார்த்தீங்கன்னா கிளச்சு கிடையாது, பிரேக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. கிளச்சு கண்ட்ரோல் இதில் கிடையாது. அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், 6 கியர் இருக்கும். இந்த இது இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இப்போ கியர் ரிவர்ஸ் கியர் பார்த்திங்களா, 1வது கியருக்கு அடுத்தால லெஃப்ட் சைட்லேயே மேலேயே இருக்குது. இந்த ரிவர்ஸ் கியர் எப்படி போடணும்னா, இந்த கியர் ராடில் அடியில் ஒரு பட்டன் இருக்கும். இப்போ காட்டுதான் பாருங்கள், அந்த பட்டனை மேலே தூக்கிக்கிட்டு நம்ம போடணும். இது பாருங்கள், அடியில் ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை அப்படியே, அதாவது ராடுக்குள்ளே ஒரு ராடு வச்சு அதை மேலே தூக்கி பிடிச்சிட்டு இடது பக்கம் ஃபுல்லாக தள்ளி ஃபஸ்ட்டு கியர் போட முடியும், அதையும் தாண்டி தள்ளி முன்னாடி போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில வண்டிகள் இந்த மாதிரி வரும். இப்போ இதில் பட்டன் வருது, சில இதில் ரிங் மாதிரி வரும். இப்படி இடப்பக்கம் தள்ளி இப்படி போட்டிங்கன்னா இது ரிவர்ஸ் கியர். என்ன, இப்போ இதில் வந்து நம்ம 6 கண்ட்ரோல் வழக்கமாக சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு வந்து கிளச்சு கிடையாது. அதனால் டெட் அண்ட் மூவிங் பாயிண்ட் மூவிங் பார்க்க முடியாது. மூவிங் ஃப்ரீ மூவிங் பார்க்கலாம். அதாவது கியர் போட்ட உடனே தன்னாக்கிலே வண்டி மூவ் ஆகும், அது மூவிங். ஆஸ்டர் கொடுத்தா ஃப்ரீ மூவிங், அதை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கியர் போடாமல், அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். கியர் போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் கிளச்சு கிடையாது பார்த்திங்களா. அதனால் சேஃப்டிக்காக கியர் போடாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நியூட்ரல் பண்ணிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணலாம். கியா வண்டியில் கிளச்சு கிடையாது. கிளச்சு இல்லாத வண்டியில் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கியர் போடுறதுக்கு முன்னாடி நியூட்ரலை வச்சு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, வண்டி தன்னாக்கிலே மூவ் ஆகுது. இப்போ நம்ம ரைடிங் போகிறோம். இந்த ரைடிங்கில் அடுத்தடுத்த கியர் மாற்றி அவங்க ஓட்டி காட்டுவாங்க பாருங்கள். ஏன்னா கிளச்செலாம் தேவையில்லை. அதில் கியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் ஏதாவது வார்னிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேனட்டில் உள்ள டிஸ்பிளேலேயே காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் மாற்றுறாங்க. இப்போ எந்தெந்த கியர் மாற்றணுங்கிறதே டிஸ்பிளேயில் காட்டும். இப்போ அவங்க கையை வச்சு அதை காட்டுவாங்க பாருங்கள். முன்னாடி வண்டி செகண்ட் கியர் போட்டு போயிட்டுருக்கு, 20 கிலோமீட்டர் தரணும். அந்த கை காட்டுதாங்க இல்லையா, அதாவது அந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பக்கத்தில் சதுரமாக இன்னொரு டிஸ்பிளே இருக்கு பாருங்க, அதில் லெஃப்ட் கார்னரில் காட்டும். லெஃப்ட் கார்னரில் இப்போ கியர் 2வது கியர் இருக்குது, 3வது கியர் போட்டு மேலே அம்புக்குறி காட்டும். அப்போ 3வது கியர் மாற்றின அர்த்தம். இப்போ நம்ம மாற்றியாச்சு. இதுமாதிரி ஒவ்வொரு கியருக்கும் காட்டும். சரி, இப்போ கியர் அதிகமாக இருக்குது, கியரை டவுன் பண்ணணும்னா அதையும் அதில் காட்டும். அது போக ஒரு இண்டிகேட்டர், ஒரு பீப் சவுண்டு ஒன்று வரும். நம்ம சவுண்டு வந்தாலே அப்போ கியரை கம்மி பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நகட்டும் போதும் அந்த பீப் சவுண்டு வரும். சீட் பெல்ட் போடாட்டாலும் பீப் சவுண்டு வரும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள மாடல் அப்படிங்கிறதுனால இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி நம்ம நியூட்ரல் பண்ணி அடுத்தால ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா இதில் காட்டுதாங்க பாருங்கள், அந்த சைடில் நியூட்ரல் என் அப்படின்னு காட்டுது பாருங்கள். அந்த எண் காட்டுற இடத்துல தான் கியரை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கியர் எந்த கியர் மாற்றுங்கிறத காட்டுவோம். திரும்பவும் நம்ம கியர் மாற்றி வண்டி ஓட்டணும். வண்டி அடுத்தடுத்த கியர் மாற்றி ஓட்டும். பைபாஸில் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும். இதில் வண்டியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கியர் மாற்றாமல் ஒரு நார்மல் ஸ்பீடில் போனால் தான் மைலேஜ் கிடைக்கும். அடிக்கடி நம்ம கியர் மாற்றினோன்னா மைலேஜ் கிடைக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு எடுக்கிறதுக்கு அடுத்த ட்ரெயின் நம்ம எடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் வருது, அதனால் அவங்க கியரை முதலே கம்மி பண்ணிட்டாங்க. ஸ்பீடு பிரேக்னால் மற்ற எல்லாமே நம்ம வண்டியில் படித்த மாதிரி தான், வழக்கம் போல் தான். ஸ்பீடு பிரேக்னால் 10 கிலோமீட்டர், இண்டிகேட்டர் அதே மாதிரி தான். ஏன்னா தெருக்குள்ளே திருப்பதாக இருந்தால்
பிலோ 20. அடுத்தது கண்ட்ரோலிங் ஸ்பீடு பிலோ 30. இதெல்லாம் எப்பவும் வழக்கம் போல தான். கிளச்சு கிடையாது, வண்டி கிளச் இல்லாமலே மூவ் ஆகுது. அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரலில் வச்சுருந்தா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வண்டி வலது பக்கம் திருப்பி இடது ஓரமாக கொண்டு வந்து ஓரமாக வண்டியை நிறுத்த போகிறோம். இடது ஓரமாக வண்டியை ஒதுக்கியாச்சு, நேரம் எடுத்து வண்டியை நிப்பாட்டிடுறோம். அவ்வளோதான். இதில் வந்து பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்கள் ஓட்டக்கூடிய வண்டி இது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரிவேர்ஸ் கியர் பார்ப்போம். இப்போ ரிவேர்ஸ் கியர் போட்டு வண்டி ஓட்டி காட்டுவாங்க. பட்டனை மேலே தூக்கியாச்சு, இடது பக்கம் ஃபுல்லாக தள்ளி போட்டாச்சு. ரிவேர்ஸ் கியர் போட்டாச்சு. ரிவேர்ஸ் கேமரா ஒர்க் ஆகுது. இவங்க ரிவேர்ஸ் கேமராவை மட்டுமே பார்த்து வண்டியை பின்னாடி எடுக்கிறாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா ரிவேர்ஸ் கேமராலே உங்களுக்கு முழுசாக நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கண்ணாடியை பார்த்து ஒரு அடி கேப்பு இல்லை 2 அடி கேப்பில் போகணும், லெஃப்ட் சைடு கண்ணாடி பார்த்து நம்ம வண்டி லெவல் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே இந்த ரிவேர்ஸ் கேமராலே தெளிவாக தெரியும். நம்ம ரோடை காட்டுறதுக்கு ஒரு கலரில் ஒரு லைனும், அதுக்கு மேலே எல்லோ லைனும் தெரியும். இந்த எல்லோ லைன் வந்து நம்ம கார் போகிற லெவல். அதுக்கு அடியில் ப்ளூ கலரில் ஒரு லைன் வரும். அது நீங்கள் அடுத்த டேர்னிங் ரிவேர்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ரெட் கலர் லைன் தெரியக்கூடிய இடம் வரைக்கும் போய்க்கணும், ரெட் கலர் லைனுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி கேமரா பார்த்து எடுக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே காணொலி காட்சியில் கடைசி அவங்களுக்கு கேமரா பார்த்து ரிவேர்ஸ் எடுக்கிறதுக்கும் சொல்லித்தரோம். வாங்க பார்த்தீங்களா? தெளிவாக இருக்கா? அவ்வளோதாங்க. கார் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம்னு நம்புகிறோம், தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம ட்ரைனிங் அப்படி, நான் கெட்டிக்காரன் கிடையாது. நம்ம ட்ரைனிங் அப்படி. நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி உங்களுக்கு வேணும். ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது, முயற்சியும் வேணும். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம். அதாங்க. சரி, எல்லாம் சரிதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? வாங்க போகிற வீடியோவும் பார்க்க போவோம். குட்டிமா இப்போ டேர்னிங் அடிக்கிங்கன்னா கியர் மாற்றலாம் சொல்லிக்கிட்டே எடுங்க. இப்போ செகண்ட் கியரில் தான் ஸ்பீடை கூட்டிங்க, நேரம் தானே பண்ணீங்க. கூட்டி தேர்ட் கியர் மாற்றுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் மாற்றிக்கலாம். லெஃப்ட் வரமா வரணும், ரைட்டில் வண்டி போகுது. ஒரு கையை எடுத்தாலே ரைட்டில் போதில்ல, அது கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும்னா. நாலுமுக்கு ஜங்ஷன், அதான் ஹார்ன் அடிச்சிங்க இல்லையா? இப்போ நேராக போயிட்டீங்க, திரும்பணும். செகண்ட் கியர் போடுங்க. 1 2 லேசாக பிரேக் மீச்சு விட்டுருக்குங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுத்த டேர்னிங்கில் லெஃப்ட் எடுத்துருங்கண்ணா. வரக்கூடிய டேர்னிங்கில் லெஃப்ட் எடுத்துருங்க. திருப்புங்க பார்ப்போம். ரோடை பார்த்து திருப்பணும். நல்லா திருப்பணும். எது தள்ளி போயிடக்கூடாது, இங்கே கீழே ஏறக்கூடாது. எடுங்க. சரி ஆயிட்டா? அவ்வளோதான். கஷ்டமாக இருக்குது, போட்டோம். ஸ்பீடை கொட்டிக்கங்க. கியர் மாற்றிக்கங்க. அடுத்து உடனே டேர்னிங் வரும், மறுபடியும் கியர் மாற்றணும்னா. இப்போ இதில் 4 முக்கு ரோடு, நம்ம லெஃப்ட் திரும்பணும். சரியா? அப்போ கியர் கம்மி பண்ணிக்கோங்க. முதல்ல கம்மி பண்ணிக்கோங்க. லேசாக பிரேக் பிடிச்சிட்டுக்கோங்க. லெஃப்ட் திரும்ப போஸ்ட் இருக்குது, எடுத்து வீட்டுக்குள்ளேயும் போகுது. நல்லா விரும்புந்து கிளச்செல்லாம் கிடையாது, வெறும் பிரேக்கில் கால் வச்சா போதும். அப்படி தானே? கியர் டைம் பண்ணிட்டு அப்போ வண்டி ஒரு நாள் ஆஃப் ஆகவே செய்யாது. சரி, அப்படிங்க பார்ப்போம். லெஃப்ட்டு லேசாக பிரேக்கை மீச்சிட்டுருக்குங்க. திருப்புங்க, நல்லது. நேரடுங்க. இந்த நீங்கள் ஆட்டோ கியர் வீடியோ பார்த்துருந்தீங்க இல்லையா? அது இந்த வீட்டில் உள்ள வண்டி தான். ஒரு குயிட் வண்டி. ரைட்டு, அது அவ்வளோ நிற்க வருங்க. அந்த வண்டி தானே? அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. கண்டிப்பாக வண்டி ஓட்டி ஆகணும்னு. ஓட்டும். லைஃபுங்க முடிஞ்ச லைஃப். செடியில் வர சொல்கிறது. போகலாம், போட்டோம். இப்போ ரைட், அதனால் கியர் மாற்ற வேண்டாம்னா ரைட்டில் திருப்பணும். செகண்ட் கியரில் தான் போகிறீங்க, மாற்ற வேண்டாம். காலை பிரேக்கில் வச்சுட்டு ஆஸ்ட்டு கொடுக்காம வச்சுட்டு எடுத்துக்கணும். நல்லா திருப்புங்க.
நேரத்துக்கு போகலாம். டக் டக் டக்குன்னு போங்க. கியர் மாற்றிக்கிங்க. போகலாம். இப்போ செகண்ட் போட்டுக்குங்க. திரும்பவும் டேன் லேசாக பிரேக்கை மிதிச்சு அடுத்து இனி போகலாம். ஆனால் உள்ள வண்டி நிற்க வருங்க. லேசாக பிரேக் மிதிச்சு விடுங்க. லெஃப்ட்டு நல்லா விறுவிறுன்னு டர்ன் பண்ணுங்க. விறுவிறுன்னு நேடுங்க. அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிச்சி ஸ்டடி பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். போகலாமா? போட்டோம். இப்போ ரைட்டுன்னா செகண்ட் கிலோ செகண்டாக இருக்கீங்க. லேசாக ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்பீடு பிரேக்கு தூக்கி போடக்கூடாது. விட்டுருங்க. லேசாக பிரேக் மிதிச்சுட்டு விட்டுருங்க. மெதுவாக அதுவாகவே ஏறியாங்கட்டும். ரைட் 2 ஸ்பீடு பிரேக் இருக்குது. அதுவும் இருக்குது. திரும்ப நல்லா திரும்ப. எடுங்க. போட்டோம். இப்போ மெயின் ரோடுன்னா லெஃப்ட். தண்ணி கஷ்டமாக இருக்குது. லெஃப்ட் திருப்பி நல்லா திருப்பி. இப்போ ரைட் சைடில் கண்ணாடி பார்த்து மெதுவாக ரோட்டுக்கு நீங்கள் வாங்க. ஓரமாக வாங்க. நேரம் வாங்க. முதல்ல நேரம் எடுத்துக்கங்க. நேரம் எடுத்துக்கிட்டு நல்ல வண்டி நேரம் போகும்போது ரைட் சைடு கண்ணாடி பார்த்து கொஞ்சமாக ரோட்டில் இருங்க. பட்டு நேரக்கூடாது. போட்டோம். வண்டி ஒன்று வரலைங்களா? போகலாம். போட்டோம் 1 2 3 போகலாம். போட்டோம். 1 2 3 அவ்வளோதான். இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. என்ன ஒன் கார் ஓட்டுற வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? உங்கள் வீட்டில் கார் இருக்குது. உங்கள் காரை நீங்கள் தனியாக ஓட்டணும்னா, பயிற்சி வேணும்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான பயிற்சி கொடுத்து உங்கள் கார்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஹாய் போட்டு உங்கள் பேர் போட்டிங்கன்னா எங்களோட தகவல் செய்திகள், குறுஞ்செய்திகள், நாங்கள் என்ன செய்கிறோங்கிற காணொலி காட்சிகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.